மக்கள்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம்ங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தாட்டுறோம் தூக்குறோம் பேசிட்டு இருக்கிறது நாஸ்ரீ. சரி, இன்னைக்கும் விளையாட ரெடியா மக்களே? நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு சினிமால யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்கள பத்தின பேர் மட்டும் சொன்னா போதும். இந்த நம்பருக்கு கால் பண்ணி, இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணதும் உங்க பேரை கேட்டு நாங்க உங்களுக்காகவே 5 ஈஸியான கேள்விகள் கேட்போம். அந்த 5க்கும் நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க தாங்க வின்னர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வின்டரா கிளப் வழங்கக்கூடிய 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சரை கொடுத்துருவோம். அதனால எதுக்காக வெயிட் பண்றீங்க? உடனே கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா? அண்ட் நிறைய பேர் கால் பண்ணாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் கால் பண்ணி வின் பண்ணவங்க ஒரு சில பேர் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்குலாம் இன்றைக்கும் ஒரு ட்ரை தான். அதனால் நீங்கள் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கையில் தான் இருக்குது அதுவும். சரிங்களா? ஸோ உங்களுடைய கால்க்காக காத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஹீரோ, ஹீரோயின், மியூசிக் டைரக்டர், இல்லை பாடகர், இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்சது லிரிசிஸ்ட் அப்படின்னா அவங்களுடைய பேர் சொன்னால் போதும். அந்த 5 ஈஸியான கேள்விகளும் நாங்களே கேட்போம். அந்த 5க்கும் சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தாங்க வின்னர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வெண்தாரா கிளப் வழங்கக்கூடிய 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர். அப்புறம் என்ன காலையில் கேட்பா? ஹலோ, இனிய மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் ஐம்பட்டிலிருந்து கவிதைராஜா பேசுறேன். வணக்கம். உங்க பேரு ஊர் சொல்லுங்க. ஐம்பட்டிலிருந்து கவிதைராஜா பேசுறேன். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கலாம்? ஏஆர் ரஹ்மான் பத்தி கேளுங்க. ஏஆர் ரஹ்மான் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? காதல் தேசம் பாட்டு இருக்கு இல்லையா? ஆமா. ஹலோ ஹலோ டாக்டர் அப்படின்ற பாட்டு இருக்கு இல்லையா? ஆமா. இந்த பாட்டை பண்ணது யாரு? ஆமா, மேல் ஃபீமேல் 2 பேரு. 3 2 1 0. தெரியலையா? அனுப்பாமா அண்ட் ஏஆர் ரஹ்மான் சேர்ந்து பண்ணாங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். சார், திருப்பூர்ல மகன் பேசுறேன். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கலாம் உங்களுக்கு? அனுஷ்கா செட்டி. அனுஷ்கா செட்டி பத்தின கேள்வியா? ஓகே, ரெடியா இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் क्वेश्चन போறோம். சரிங்களா? பாகுபலி திரைப்படத்துல அவங்களுடைய பெயர் என்ன? தேவசேனா. சூப்பர். என்ன நீ செய்தது தவறு தேவசேனா, அது ஞாபகம் வந்துருச்சு உங்களுக்கு? சரி, உங்களுக்கான 2வது கேள்வி. அருந்ததி படம் இருக்கு இல்லையா? இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் யாரு? கோச்சி என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, இவங்க வந்து மறுபடியும் அது வேற கேட்டு அதுக்கு நான் சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. எல்லாரும் விளையாடணும். எல்லாருக்குமே எங்களால் 5 செகண்ட் தான் கொடுக்க முடியுது. என்ன பண்றது? நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பேரு ஊர் சொல்லுங்க. மந்திரிபட்னம். என்னது? வண்டி ஓட்டணுமா? மந்திரிபட்னம் ஊர். மந்திரிபட்னம். ஓ, சரி சரி சரி. உங்க பேர் என்ன? அல்தாரி. ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கலாம் இன்னைக்கு? விஜய். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா ஸ்கூல்ல சும்மா இருக்கீங்க? ஸ்கூல்ல சும்மா இருக்கீங்களா? இதை கேட்ட உங்க மிஸ்ஸோட மனசு எவ்வளவு வருத்தப்படும். சரி, உங்களுக்கு ஓகே, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन போறோம். சரிங்களா? லியோ படம் பாத்தீங்களா? லியோ, அதுல உங்களுக்கு தங்கச்சியா நடிச்சது யாரு? யாருப்பா? தெரியலையா? மேடோனா செபாஸ்டியன் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நான் சொல்லியிருக்கணுமே நேரம், இது தெரியாது அப்படின்ட்டு போயிட்டாப்புல பையன். எங்கள் ஸ்கூல்லையே இப்படி கேட்டால் நாங்கள் அதாங்க சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி போயிட்டான் போல. சரி, அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். 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 உங்கள் பேர் ஊர் சொல்லுங்க. ராகவேந்திரன் ஃப்ரம் செங்கம். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? டைரக்டர் சங்கர். இயக்குனர் சங்கர் அவர்களை பற்றின கேள்வியா? ஆமா. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. முதல்வன் படம் எந்த பேர்ல ஹிந்தியில ரிலீஸ் ஆச்சு? நாயக். சூப்பர். அத பாதி தான் சொன்னீங்க, மீதி நாயக் தி ரியல் ஃபைட்டர். ஆஜ்கா நாயக் என்பதுதான் சரியான பதில். ஓகே ஓகே, உங்களுக்கான 2வது கேள்வி போறோம். சரிங்களா? ஓகே. செகண்ட் क्वेश्चन சங்கர் அவர்களை பத்தி. ஓகே, பாலாஜி சக்திவேல் இருக்கார் இல்லையா? ஆமா. அவர் எந்த படத்தை இயக்கும் போது சங்கர் ப்ரொடியூஸ் பண்ணாரு? காதல். சூப்பர். ஓகே, உங்களுக்கான 3வது கேள்வி போறோம். சரிங்களா? ஓகே, வெரி குட். சங்கர் அவர்களுடைய இயக்கத்துல காதலன் படம் வந்துச்சு இல்லையா? இந்த படத்தோட எடிட்டர் யாரு? பி லெனின் பி டி விஜயன். சூப்பர், வெரி குட். உங்களுக்கான 4வது கேள்வி போறோம். சரிங்களா? ஓகே. சங்கர் அவர்களை பத்தின
4th கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப பிடித்த படம் எது அவருடைய இயக்கத்துல? ஜீன்ஸ். ஜீன்ஸ் படமா? ஆமா. ஓகே சரி, ரெடியா இருக்கீங்களா? இருக்கேன். ஓகே போலாம். உங்களுக்கான 4வது கேள்வி. ஓகேவா? ஆனா நீங்க நான் பேசுறதே எனக்கு எக்கோ அடிக்குதே, ஏன்? தெரியலீங்களே, நான் இதுல தான் உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்ல, நான் டிவியை விட்டு வெளியே வந்துட்டேன். நான் டிவியை தாண்டி வெளியே தான் இருக்கேன். ஓ அப்படியா, சரி சரி. ஆமா. ஓகே, உங்களுக்கான 4வது கேள்வி போறோம். சரிங்களா? சங்கர் அவர்களுடைய ப்ரொடக்ஷன்ல நிறைய படங்கள் வந்துச்சு இல்லையா? ஓகே. அதுல வெயில் படம் இருக்கு இல்லையா? இந்த படத்துல 2 ஹீரோயின்ஸ் யார் யார்? காதல் சந்தியா, ஆ? இல்ல இல்ல. பிரியங்கா பாவன் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகே. நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே ரைட்டு. அடுத்ததாக யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், இது தட்டுறோ தூக்குறோம், சொல்லுங்க. என் பேர் நவநீதன் சார், சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே, யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? ரஜினி சார். ரஜினி அவர்களை பத்தின கேள்வி கேட்போமா? ரெடியா? ரெடி சார். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? தர்பார் படம் இருக்கு இல்லையா? ஆமாங்க சார். இந்த படத்துடைய ஹீரோயின் யாரு? 5 4 ஹீரோயின் நயன்தாரா சார். சூப்பர். உங்களுக்கான 2வது கேள்வி போறோம். சரிங்களா? ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்புல, ஹலோ, ரஜினிகாந்த் இருக்கார் இல்லையா? அவருடைய நடிப்புல எனக்கு எல்லாரும் நல்லவங்களா தெரியுறாங்க அப்படின்ற ஒரு வசனம் வரும். இந்த வசனம் எந்த படம்? கபாலி சார். கபாலி இல்லைங்க, நல்லா யோசிங்க. தளபதி என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? சரிங்க. ஓகே நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். கொஞ்சம் யோசிக்கிறாங்க, என்ன அந்த படத்தோட பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க போல, அவங்களால கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியல. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, அதெல்லாம் நடக்கிறது தான். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், உங்க பேரு ஊர் சொல்லுங்க. நித்யா திருநெல்வேலியிலிருந்து பேசுறேன் சார். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷ், நடிகை கீர்த்தி சுரேஷ் பத்தின கேள்விகள் கேட்போம். ரெடியா? உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? மகாநடி படத்துடைய கதாநாயகி கீர்த்தி சுரேஷ், இயக்குனது யாரு? பெரிய டைரக்டரா? எவ்வளவு பெரிய டைரக்டர்? 6 அடி இருப்பாரா? 4 2 1. அப்புறம் பெரிய டைரக்டர் மட்டும் வச்சு நான் எப்படிங்க உங்களுக்கு க்ளூ கொடுக்கறது? தெலுங்கு டைரக்டரா? நாகஸ்வின் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சூப்பர், ஒரு பெரிய டைரக்டருங்க, எல்லாருமே பெரிய டைரக்டர் தாங்க, அதில் யாரு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கணும் இல்லையா? சரி, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம், உங்கள் பேர் ஊர் சொல்லுங்க. திருச்சூர், லில்லி, சென்னை. யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும்? சரோஜா தேவிங்க. சரோஜா தேவி அம்மா பற்றின கேள்வியா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, சரோஜா தேவி அம்மாவும் சூர்யாவும் இணைஞ்சு நடித்த படம் எது? இது இது ஆதவன். ஆதவன் என்பது சரியான பதில். இது கொஞ்சம் சொல்லுவோம், நீங்க தான் எடுத்துக்கணும், நாங்க அது இது மட்டும் தான் சொல்லுவோம். உங்களுக்கான 2வது கேள்வி, சரோஜா தேவி அம்மாவுடைய 50வது திரைப்படம் எது? 50. ஆமா. 5 4 3 1. இல்லை, இருவர் உலகம் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகே, நல்லா தான் ட்ரை பண்ணீங்க, நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். இதே வேகத்தில் அடுத்த காலர் யாரு? வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், உங்க பேரு ஊர் சொல்லுங்க. நிரஞ்சனி ஃப்ரம் வியாபாரம்யா. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? ஆக்ட்ரஸ் சமந்தா. சமந்தா பத்தின கேள்விகள் கேட்கணுமா? ஆமா. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? போவோமா? ஓகே. உங்களுக்கான முதல் கேள்வி. சரிங்களா? ஓகே. சமந்தாவுடைய நடிப்புல விண்ணை தாண்டி வருவாயா படம் வந்துச்சு இல்லையா? ஆமா. அதுல அவங்களுடைய கேரக்டர் பேர் என்ன? ஜெசி. ஜெசி இல்லை. ஜெசி. நோ, டபுள் லெட்டர் சொல்லுங்க. 5. ஓகே, சமந்தா. நந்தினி. நந்தினி என்பது சரியான பதில். உங்களுக்கான 2வது கேள்விக்கு போறோம். சரிங்களா? சமந்தாவுடைய நடிப்புல, ஹலோ, ஓகே, தீயா வேலை செய்யணும் குமார் படம் பாத்தீங்களா? இல்லையே. அதுல அவங்க நடிச்சிருப்பாங்க, என்னவா நடிச்சிருப்பாங்க? இல்லையே, தெரியலையே. சமந்தா ஒரு கேமியோ ரோலா வந்திருப்பாங்க, அது சொல்லிருக்கலாம்ல.
சும்மா வந்துட்டு போயிருப்பாங்கன்னு சொல்றதுக்காக தான் சொல்றேன். நானே உங்களுக்கு ஆன்சரையும் வேற கொடுக்குறேன். சும்மா நடிச்சுட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டா கூட பரவாயில்லையே, தெரியலையேன்ட்டீங்களே. சரி, நல்லா விளையாண்டீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரிங்களா, நன்றி. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். உங்க பேர் ஊர் சொல்லுங்க. ஏன் என்னங்க எதுவுமே கேட்கல? ஹலோ. சொல்லுங்க உங்க பேர். குரு ஃப்ரம் திருவண்ணாமலை. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான் அவர்களை பத்தின கேள்வியா? ஆமாங்க. ஓகே, போவோமா? போவோமே. போவோமே. சரி, உங்களுக்கான முதல் கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபேவரட் சாங் என்ன பாடல்? கண்ணோடு காண்பதெல்லாம். கண்ணோடு காண்பதெல்லாம். நான் பாடலான்னு பார்த்தேன், பாடவா? பாடுங்க. ஐயோ, அப்புறம் நீங்க அந்த பாட்டையே மறந்துடுவீங்க. பரவாயில்லையா? இல்லைங்க, பரவாயில்லைங்க, மெய் மறந்து போயிருவேன். மெய் மறந்து போவீங்களா? இதெல்லாம் பேச்சா மட்டும்தான் இருக்கும். நான் பாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் மறந்து போயிடும். சரி, ரெடி? உங்களுக்கான முதல் கேள்வி, நெஞ்சே எழு. இதை பார்த்துருக்கீங்களா? பாட்டு பாட்டு நெஞ்சே எழு. இதுல லிரிக்ஸ் எழுதுனது யார்? நெஞ்சே எழுதா? ஆமா. வைரமுத்து. வைரமுத்தா? இல்லை, அவருடைய பையன் எழுதினாரு. கபிலன், ஏஆர் ரஹ்மான், குட்டி ரவி. சரிங்களா, இவங்க 3 பேரும் சேர்ந்து எழுதுனாங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நன்றி. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, ஊர் சொல்லுங்க. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சூர்யா தம்பி கார்த்தியா? சூர்யா தம்பி கார்த்தியா சூர்யாவா? சூர்யா தம்பி கார்த்தி தான் வேணும்னு அடம் பிடிப்பீங்க. ஆமா, இன்னைக்கு சூர்யா பத்தி கேட்கறேன் சொல்றீங்களா? எனக்கு கார்த்தி தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிப்பீங்க. சரி, உங்களுக்கான முதல் கேள்வி, வா வாத்தியாரே படத்துடைய எடிட்டர் யாரு? இல்லை, வெற்றி கிருஷ்ணன் என்பதுதான் சரியான பதில். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, சூப்பரு. அடுத்த காலர் யாரு? ஹலோ. ஓகே, இவ்வளோதான். சரி, பரவாயில்ல. நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, யாரை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியுமோ அவங்க மனசில் நீங்கள் நினச்சிக்கங்க. நினச்சிக்கிட்டு அவங்களுடைய படங்கள்லாம் நினச்சி பாருங்கள். ரொம்ப ஈஸியான 5 கொஸ்டின். இதுக்கு நம்ம பதில் சொல்லனா எப்படி அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். அதுக்காகவே உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்கள பற்றி டெய்லியும் படிக்க ஆரம்பிங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவங்கள பற்றி. எப்படி? சூப்பர் தானே? சரி, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க, மனசுக்கு பிடிச்சவங்க, அவங்களுடைய பேரெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு உண்டான விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம எப்படி ஆன்சர் பண்ணோம் பட்டுன்னு அடிப்போம்ல அப்படின்னு இருக்கும். சரிங்களா, உங்களோட கேள்வி தான் இருக்குது. நீங்கள் கால் பண்ணும்போது பண்ண வேண்டிய விஷயம் முக்கியமாக டிவி வால்யூம் அதிகமாக வச்சுட்டு பேசாதீங்க. ஏன்னா நீங்கள் வின் பண்ணணும், அதுதான் எங்களுடைய மோட்டோ. அதனால் நீங்கள் எங்ககிட்ட மட்டும் ஃபோனில் பேசுங்க, அப்போ தான் நீங்கள் வின் பண்ண முடியும். சரிங்களா? ஹலோ, வணக்கம். வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசுங்க. சார் சார் என் பேர் மூர்த்திங்க சார். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சார் புஞ்சை புளியம்பட்டிங்க சார். சார், யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும்? சார் விஜயகாந்த் சார். விஜயகாந்த் அவர்களை பற்றின கேள்வியா? சூப்பர். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போகிறோம். சரிங்களா? சின்ன கவுண்டர் படம் இருக்கு இல்லையா? ஆமாங்க சார். இந்த படத்தில் டைரக்டர் யார்? சார் ஆர்வி உதயகுமார் என்பதுதான் சரியான பதில். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் காலர். வணக்கம். அடுத்து யாரு? தட்டுறோம் தூக்குறோம். பேசுறது யார்? ஹலோ. ஹலோ, இருக்கீங்களா? ஹலோ, வணக்கம். உங்க பேரு ஊர் சொல்லுங்க. வணக்கங்க. வணக்கம். அதுக்கு மேல சொல்ல மாட்டீங்களே, உங்க பேர் என்ன? இருதிராஜ் திருச்சியிலிருந்து பேசுறேன். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ஜெயம் ரவி. ஓகே, ரெடியா இருக்கீங்களா? சரி. உங்களுக்கான முதல் கேள்வி, ரவிமோகன் சைல்டு ஆர்டிஸ்டா ஒரு படம் நடிச்சிருக்காரு. என்ன படம்? இல்ல, அந்த படம் தெரியல. ஒரு தொட்டில் சபதம் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? சரி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நைஸ். நல்லாவே முயற்சி பண்ணுறீங்க, யோசிக்கிறீங்க. என்ன பண்ணுறது, டப்பு நம்ம பிரெயினில் ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. நம்ம எல்லோரும் இப்போ இந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே போயிட்டோம் இல்லையா? அதனால தான். சரி, விடுங்க. ரைட்டு, அடுத்த காலர் யார் அப்படின்னு கேட்போம். சரிங்களா? ரைட். என்ன பண்ணலான்னா ஒரு சின்ன கன்ஃபியூஷன் தான். சரி, விடுங்க, பரவாயில்ல. அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். ஹலோ. சரி, விடுங்க, பரவாயில்ல. இப்படிதான் வருவாங்க, ஆனால் டப்பால் நம்ம பேசுறதுக்குள்ளே கிளம்பி போயிடுவாங்க. என்ன பண்ண முடியும்?
எல்லாத்தையும் நம்ம மண்டைக்குள்ளேயே வச்சுட்ருக்கோமா, குடுன்னு ஓடிக்கிட்டே இருப்போம். அதனாலேயே என்னமோ தெரில. சரி பரவாயில்ல, ரொம்ப தெளிவான நிறைய விஷயங்கள் பற்றி பேசலாம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்கள பற்றின 5 கேள்விகள் ஈஸியாக கேட்போம். அதில் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் தெளிவாக பேசலாம், சரிங்களா? ஆனால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டைம் வெறும் 5 செகண்ட்ஸ் தான். ஆனால் அதில் நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கான கேள்விகள் தான் கேட்போம். அதனால் அது ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் சொல்லிடலாம். ஸோ உங்களுடைய கையில் தான் இருக்குது. நீங்கள் உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்களோட பேர், நாங்கள் 5 கேள்வி அதை சொல்லிட்டிங்கன்னா வின்தாரா கிளப் வழங்கக்கூடிய 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்கு தான். அதனால் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க, உடனே கால் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? யாரெல்லாம் வின் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கும் வின்தாரா கிளப் வழங்கக்கூடிய 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் போயாச்சுன்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ காலர் லைனில் இருக்காங்க இல்லையா, ரொம்ப நேரமாக யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ வணக்கம், லைனில் தான் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் ஊர்? தஞ்சாவூர் மாவட்டம். தஞ்சாவூர் மாவட்டமா? உங்கள் பேர்? அல்தாரி. ஓகே. தம்பி இப்போ தானேப்பா பேசுன நீ? எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சேன் பார்த்தியா? நாளைக்கு ட்ரை பண்ணுங்க, ஓகேவா? சரி. ஓகே, பரவாயில்ல, தேங்க்யூ. நெக்ஸ்ட் காலர் யாரு? ஹலோ. உங்களை நம்பி இந்த காலம் விட்டா நீங்கள் கட் பண்ணிட்டு போயிருக்கீங்க. நாங்கள் என்ன சொல்கிறது? சொல்வது ஒன்றும் இல்லையப்பா அப்படின்னு இருக்கு. சரி பரவாயில்ல. நெக்ஸ்ட் காலர் யார் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி சும்மா இருக்கிற அந்த டைமில் விளையாடிட்டு போவோமே அப்படின்ற மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடணும்னு நினச்சிங்கன்னா அதுதான் இந்த தட்டுறோம் தூக்குறோம். நீங்களே ஜாலியாக கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச நடிகரை பற்றி நீங்கள் சொல்லி அவங்கள பற்றின 5 கேள்விகள் நாங்கள் கேட்டு அதை நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே விளையாடலாம். அதனால் இது உங்களுடைய கையில் தான் இருக்குது. ரொம்ப சீக்கிரமாக எங்களுக்கு கால் பண்ணுங்கள் விளையாடுறதுக்கு ரெடி அப்படின்னா. நெக்ஸ்ட் காலர் வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் ஊர் சொல்லுங்கள். தமிழ்நாடு, சென்னை, நியூ ஆசிரமன்பேட்டை. யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும்? அஜித். அஜித் அவர்களுடைய நடிப்பில் அட்டகாசம் இந்த படத்துடைய இயக்குனர் யார்? தருண். தருணா? தருண் இல்ல, சரண். இன்னும் மட்டும்தான் நீங்க சொன்னதுல கரெக்ட். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே சரி, இப்போ என்ன பண்ணுறது, நம்ம இன்னுனாலும் முன்னாடி வர்றது தானே ஒரு பேரை குறிக்கும். அதனால் சரண், தருண் இப்படி எங்களால் எடுத்துக்க முடியாது. ரொம்ப சின்ன பேர் தான். அதனால் ரொம்ப ஈஸியாக நீங்கள் கால் பண்ணி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் யாரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்களோட பேர் சொன்னால் மட்டும் போதும். அவங்கள பற்றின 5 கேள்விகள் நாங்கள் கேட்போம். இந்த 5க்கும் சரியாக பதில் சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் தாங்க வின்னர்னு 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்கு தான் வின்தாரா கிளப் வழங்கக்கூடியது. காலர் வணக்கம். ஹலோ வணக்கம், லைனில் இருக்கீங்களா? எஸ் சார். உங்கள் பேர் ஊர் சொல்லுங்கள். நான் சாய்லக்ஷ்மி. ஓகே, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சென்னை சார். சென்னையிலிருந்து. சரி, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும்? நயன்தாரா சார். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போகிறோம். நிறைய லாங்குவேஜில் நடிப்பாங்க இல்லையா லேடி சூப்பர் ஸ்டார்? எல்லா லாங்குவேஜும் சேர்த்து தோராயமாக எத்தனை திரைப்படங்கள் நடிச்சிருப்பாங்கன்னு சொல்லுங்கள். ஒரு 3ல நடிச்சிருப்பாங்க. இல்ல 4ல நடிச்சிருப்பாங்க சார். 4 நடிச்சிருப்பாங்க. இல்லைங்க, நான் லாங்குவேஜில் சொல்ல வரல, எல்லா லாங்குவேஜையும் சேர்த்தா எத்தனை திரைப்படங்கள் மொத்தமாக நடிச்சிருப்பாங்க? ஃபுல்லா எல்லா கேரக்டரும் எல்லா லாங்குவேஜையும் சேர்த்தா எத்தனை திரைப்படங்கள் நடிச்சிருப்பாங்க? 85 இருக்கும் சார். 85, 75 ஓகே தான், கன்சிடரபிள் தானே. சரி ஓகே தாங்க, 75. உங்களுக்கான 2வது கேள்வி போகிறோம், சரிங்களா? சொல்லுங்க. அவங்க நடித்த வல்லவன் படம் இருக்கு இல்லையா, இந்த படத்துடைய எடிட்டர் யார்? எடிட்டர் ஆண்டனி என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? எஸ் சார், தேங்க்யூ, நன்றி. ஓகே ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் காலர் வணக்கம். ஹலோ சொல்லுங்க. வணக்கம், உங்க பேர் ஊர் சொல்லுங்க. பாண்டிச்சேரியிலிருந்து பேசுறேன். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? இளையராஜா. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, இளையராஜா பிறந்த ஊர் எது? 5 4 3 2 1 பண்ணைபுரம் என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? ஓகே, மகிழ்ச்சி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடடா, சரி ஓகே, இன்னும் காலர்ஸ்லாம் வாங்க விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம எல்லாருமே வருவாங்க, அவங்க பேரை சொல்லுவாங்க, கேள்வி நம்ம கேட்க ஆரம்பித்தா ஃபஸ்ட் கேள்வியே யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா முதல் கேள்வி இன்னும் இவ்வளோ ஈஸியாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுது போல். அதனால் அந்த பதிலை வந்து மறந்துடுறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. நாங்கள் எப்போவுமே ஈஸியான கேள்விகள் தான் கேட்போம். அதுக்கு நீங்கள் சரியாக பதில் சொல்லணும், அது உங்களுடைய கடமை. நெக்ஸ்ட் காலர், வணக்கம். ஹாய். ஹலோ, வணக்கம். உங்கள் பேர், ஊர் சொல்லுங்கள். புவனேஸ்வரி, சேலம். யாரை பற்றின கேள்வி கேட்கணும்? விஜய். விஜய் அவர்களை பற்றின கேள்வியா? உங்களுக்கான முதல் கேள்வி, டாடி மம்மி வீட்டில் இல்லை, இந்த பாடல் எந்த படத்தில் வரும்? டாடி வில்லுங்க. வில்லா? ஆ. வில்லா? நல்லா யோசிங்க. வில்லியா வரும்? டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடபோட யாரும் இல்ல. போக்கிரி போக்கிரி. போக்கிரி என்பது சரியான பதில். சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம். சரிங்களா? ஆல்ரெடி டைம் மிஸ். சரியா? குருவி படத்தோடைய இயக்குனர் யாரு? குருவி படத்தோட இயக்குனர் தரணி என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? சரிங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாரு? வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம். இது தாட்டுறோம் தூக்குறோம். சொல்லுங்க யாரு? இது கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ண பண்றாங்க. சரி, பரவாயில்ல. நீங்கள் கால் பண்ணீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களுக்கு யாரை பிடிக்குன்ற பேரை மட்டும் சொன்னால் போதும். அவங்கள பார்த்தோன்னா 5 கேள்விகள் நாங்கள் கேட்போம். அந்த 5க்கும் சரியாக நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தாங்க வின்னர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சரை வின்டரா கிளப் வழங்கும். அதை நீங்கள் ஜாலியாக யூட்டிலைஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் அந்த வெப்சைட்டில் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. உடனே கால் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் விளையாடக்கூடிய ஒரு கேம் இது. வெறும் குவிஸ். அதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டமெல்லாம் இருக்காது. சரிங்களா? அதனால் ரொம்ப பயப்படாமல் நீங்கள் எப்போ வேணாலும் எங்களுக்கு கால் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு அரை மணி நேரம் தான் டைம். 4:30 டப்புக்குன்னு 5 அப்படின்றதுக்குள்ளே தான் டைம். அதனால் உடனே உங்களுடைய மொபைல் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்களும் விளையாடலாம். காலர் யாருன்னு கேட்டுருவோமா? ஹலோ ஹலோ, வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். அப்துல்லா சங்கர் சார். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? திருவண்ணாமலை மாவட்டம் சார். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சிம்பு சிம்பு சார். சிம்பு. 2 சிம்பு பற்றி கேட்கணுமா உங்களுக்கு? நடிகர். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போகிறோம். சிம்புவுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் காளை. இந்த படத்துடைய இயக்குனர் யார்? காளை காளை தருண் கோபி என்பதுதான் சரியான பதில். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் காலிங். எனிவேஸ் மக்களே, இன்னைக்கு விளையாண்டு வின் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இதே மாதிரி நீங்களும் விளையாடி வின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு 4:30 மணிக்கு ரெடியாக இருங்க. தட்டுறோம் தூக்குறோம் நிகழ்ச்சியில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர் மக்களே.